ஓகே ஓகே ஓகே. எப்பா அந்த பாட்டை நிறுத்துப்பா. மக்களே, என் மச்சான் ஏதோ பேசணும்ன்றாரு, எல்லாரும் கேளுங்க. வா மச்சான், வா 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 வா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என் பொண்ணு லதாவோட கல்யாணம். நீங்க எல்லாரும் வந்ததுல எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னோட பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். இங்க வந்திருக்கிற ஒரு சிலருக்கு என் மாப்பிள்ளைய பத்தி தெரியும், ஆனா நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியாது. அவரு காஞ்சிபுரத்தில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட முதலாளி. அதான் எம்டின்னு சொல்லுவாங்களே, அப்படிதானே மாப்பிள்ள? டே மச்சான், எங்கடா போயிட்ட? ஐயோ, இப்போ எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஒரு பொய்யை சொல்லிட்டு இப்போ எது கிட்டத்தாலும் பயப்பட வேண்டியதா இருக்கு. கேஷவ், இப்போ என்ன பண்றது? ஆமா, இப்போ வந்து கேளு. ஆதி எங்க போனான்னு தெரியல, அவங்க வேற காணும். நானே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கேன். லதா, ப்ளீஸ் லதா, உங்க அப்பாவை போய் நிறுத்தலதா. அவர் ஏதாவது பேசினா தப்பா போயிடும். அப்பா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அட, நீ கொஞ்சம் சும்மா இருமா. இடையில ஏதாவது பேசுனா என் மாப்பிள்ளைய பத்தி பெருமையா சொல்ல வந்ததை நான் மறந்துடுவேன். இரு, நான் பேசி முடிச்சுட்டு வரேன். என் பொண்ணு லதா எப்பவுமே இப்படிதான். அவளுக்கு இந்த மாதிரி தற்பெருமையா பேசுறதெல்லாம் பிடிக்காது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்மோட பெருமையை வெளியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லுவா. ஆனா நான் அப்படி கிடையாது. என் மாப்பிளையும் பொண்ணையும் பத்தி நான் பெருமையா பேசாம இந்த இடத்துல வேற யாரு பெருமையா பேச முடியும்? என் மாப்பிள்ள எவ்வளவு பெரிய ஆளு தெரியுங்களா? அவ்வளோ பெரிய கம்பெனியோட எம்டி. ஆனா பாத்தீங்களா, கொஞ்சம் கூட பந்தாவே இல்லாம எவ்வளவு சிம்பிளா இருக்கார் பாருங்க. பாரதி, இப்ப என்னடி பண்றது? அப்பா இந்த நேரத்துல இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி நடக்க கூடாதுன்னு தான் நான் பயந்தேன். நான் சொன்னதை யாரு கேட்டீங்க? இப்ப பாரு. சரி சரி, டென்ஷன் ஆகாம இரு, பாத்துக்கலாம். என்னக்கா இந்த லூசு மாதிரி கேசவ எம்டின்னு சொல்லிட்டு இருக்கான்? கேசவும் பல்ல காட்டி நின்றுட்டு இருக்கான். என்னக்கா நடக்குதுங்க? அதுதான் அறிவு, எனக்கு ஒண்ணும் புரியல. நீ டென்ஷன் ஆகாத. ஆதிய வேற காணும், எங்கேயோ வெளியில போயிருப்பான் போல இருக்கு. அவன் வரட்டும், என்னன்னு கேக்கலாம். என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அங்க ஒருத்தன் கம்பெனி அவன் மாப்பிள்ளை எதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? நீ வேணா கேட்டுட்டு பேசாம இரு. என்னால அப்படி இருக்க முடியாது. நான் என்ன பண்ணுமோ பண்றேன். கேக்கலாம் அறிவு. முதல்ல ஆதி வரட்டும், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம். கேஷவ், ஏதோ தப்பு நடக்க போகுது. கேஷவ், ஆதி இங்க. நானும் ரொம்ப நேரமா அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் ஆளையே காணும் லதா. எங்க போனான்னு வர தெரியல. லதா, இப்ப என்ன பண்ண போறோன்னே தெரியலையே. என்ன பாரதி, என்ன நடக்குதுங்க? அவர் என்னமோ கேஷவ் எம்டின்னு சொல்லி
நடந்தது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆதியை கேட்டா தெரிஞ்சிட போகுது. என்னக்கா பேசுற? இதுக்கப்புறம் ஆதி கிட்ட கேட்டு தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா? அந்த ஆளு பாட்டு ஸ்டேஜ்ல ஏறி அவன் மருமக தான் நம்ம கம்பெனி ஓனர்னு பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு நான் பேசாம இருக்கணுமா? இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்ப பாரு. அறிவு, சொன்னா கேளு, பிரச்சனை பண்ணிடாத, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்குது? நீ பொறுமையா இரு. இப்ப பாரு நான் என்ன பண்றேன். அறிவு, சார் எல்லாரும் ஒரு நிமிஷம் பேசாம இருக்கீங்களா? ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் வாங்க. என்ன நடக்கும்? பாரதி, என்னாச்சு பாரதி? ஆதி எங்க போயிட்டாரு? ஆதி வெளியே போயிருக்கார் லதா. உங்க அப்பா பேசுறத கேட்டு ஆதியோட அம்மாவும் மாமாவும் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஐயோ, வாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? எஸ் சார், உங்க பொண்ணை ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் யாரு, என்ன பண்றான், அவனோட உண்மையான பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் எதுவுமே தெரியாம உங்க வாய்க்கு வந்தபடி ஏதேதோ உளறிட்டு இருக்கீங்க. சார், நீங்க யார் சார்? சம்பந்தமே இல்லாம இங்க வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. மச்சான், யார் மச்சான் அவரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தெரியும். பொது சபையில வந்து சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. தகுதி தராதவன் தெரிஞ்சு பேச வேணாம் சார். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. யோ, உங்களுக்குலாம் என்ன மரியாதை? அடுத்த சொத்து ஆட்டையை போட்டு உங்க சொத்துன்னு சொல்ற ஆளுங்க தானே நீங்க. உங்களுக்குலாம் மரியாதை ஒரு கேடு. மச்சான் கொஞ்சம் நோரு. இங்க பாருங்க, மாப்பிள்ளை விட்ட ஆளுங்க நீங்கன்றதால தான் மரியாதை கொடுத்து பேசுறோம். என்ன நடக்கிறதே வேற. என்னையா என்னையா நடக்கும்? நீ சும்மா இரு மச்சான். ஏய், வாயை மூட்டு ஒழுங்கா சொல்லிட்டேன். இவ்வளவு நேரமா உங்க கம்பெனி எம்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இந்த சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியோட உண்மையான எம்டி யார் தெரியுமா? இங்க நிக்கிறாங்களே, எங்க அக்கா சாரதா, அவங்கதான். இவன் யாருமே இல்லாத ஒரு அனாதை பையன். இவன் என்ன வேணா சொல்லுவா, உங்க இஷ்டத்துக்கு நம்பிட்டு வந்து பேசிட்டு இருப்பீங்களா? எங்க கம்பெனிய அவன் கம்பெனின்னு சொல்லி இவன் எல்லார்கிட்டயும் போய் சொல்லி ஏமாத்திருக்கான். நல்லா இருக்கே உங்க நியாயம்? நல்லா இருக்கு. யார் சொத்தை யார் உரிமை கொண்டாடுறது? என்னமா லதா, அது அவரு சொல்றதெல்லாம் உண்மையா? அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. லதா, நீ சொல்றதெல்லாம் கேட்க நான் தயாராதாமா இருக்கேன். ஆனா இப்போ இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நான் சொல்றதெல்லாம் போயின்னு உங்க பொண்ணை சொல்ல சொல்லுங்க பாப்பா. பேசு லதா. நான் அப்பவே நினைச்சேன். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. தங்கச்சி, நம்ம மாப்பிள்ளை எப்படி ஏமாத்திட்டான் பத்தியா? இவன் ஃப்ராட் பையன் அப்பவே சொன்ன, நீங்க தான் நம்பல. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? என்ன தம்பி, அவரு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க இந்த கம்பெனிக்கு உண்மையான முதலாளியா இல்லையா? சொல்லுப்பா. ஏய், யாரை ஏமாத்தைய திட்டம் போட்டீங்க? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க திட்டம் போட்டுலாம் எதுவும் பண்ணலப்பா. இந்த கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசையில இந்த கம்பெனிய கேஷவோட கம்பெனின்னு சொன்னது உண்மைதான். ஆனா போதுமா, நிறுத்து. இந்த பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. அப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை ஏமாத்திருக்கீங்க, அதானே? இத பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க 1000 காரணம் சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்லை.
என்ன தம்பி இப்ப நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க? அதான் ஏற்கனவே எல்லாரும் சேர்ந்து எங்க காதுல பூ சுத்திட்டாங்களே. நல்ல வேளை இந்த மனுஷன் கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிட்டாரு. இல்லனா என் பொண்ணோட கதி என்ன இருக்கும்? உங்களுக்கு இப்ப என்ன சார் தெரியணும்? இன்னும் என்ன தம்பி தெரியணும்? கம்பெனியோட எம்டின்னு போய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க திட்டம் போட்டிருக்கான். இதுக்கு மேல வேற என்னப்பா சொல்ல போறீங்க? கேஷவ் இந்த கம்பெனியோட எம்டி இல்லைன்னு உங்கள்கிட்ட யார் சார் சொன்னது? தம்பி இங்க நிக்கிறாரு இவரு உங்க மாமா தானே? இவர் தான் சொன்னாரு. எங்க கம்பெனியோட உண்மையான எம்டி யாருன்னு தெரியுமா? தோ உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காரு, எங்க அக்கா பையன் ஆதிதான். இல்ல, இந்த காஞ்சிபுரம் பிரான்ச்சோட எம்டி கேஷவ் தான். எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்லணும். காஞ்சிபுரத்தில் ஒரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா கொடுத்தது கேஷவ் தான். இவனோட சப்போர்ட்டால தான் நான் காஞ்சிபுரத்தில் இந்த பிரான்ச்சையை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கம்பெனியோட growthக்கு காரணமே கேஷவோட புத்திசாலித்தனம் தான். அவன் இந்த கம்பெனிக்காக உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்கான். இப்போ இந்த கம்பெனி அவனோட கல்யாண பரிசா நான் கொடுக்குறேன். அவசரப்பட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்க கேஷவை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. ஸோ இப்போ உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது கேஷவ் தான். கேஷவ், நீ என்னடா சொல்ற? டேய் மச்சான், நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. டேய், உண்மையில மட்டும் எப்படிடா இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது? டேய் மச்சான், சத்தியமா உன் இடத்துல நான் இருந்தா கூட இப்படிலாம் பண்ணிருப்பேனான்னு தெரியலடா மச்சான். நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சரிடா. டேய், இது என்னடா கேள்வி? இந்த பர்ற மச்சான், என்ன நடந்தாலும் எனக்கு லதா தாண்டா வேணும். நான் மனசார காதலிச்சது லதாவை தாண்டா. என்ன சார், பணம் தான் முக்கியம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணமே வேண்டான்னு சொன்னீங்க. தம்பி இப்போ அது அத்தனையும் கேஷவ் கிட்ட இருக்கு. ஆனாலும் அவன் உங்க பொண்ணு தான் வேணும்னு நினைக்கிறான். அவன் குணத்துக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். இப்போ அது உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க. தம்பி நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு பேச்சே வரல தம்பி. காசு பணம் பதவிதான் முக்கியம்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்கப்பா. என்ன மன்னிச்சிரு தம்பி. தம்பி சார், நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் ஆமா தம்பி. சார். நீங்க இன்னைக்கு பண்ண காரியத்துக்கு உங்களை எப்படி பாராட்டுறதுனே எனக்கு தெரியல.
பழகின மனுஷங்க தான் முக்கியம்னு ஒரு நிமிஷத்துல இங்க இருக்கிற எல்லாருக்கும் நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி புரிய வச்சிட்டீங்க. தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரதி, ஆதி, பாரதி, என்னாச்சு பாரதி? இது கூட நல்லா தான் இருக்கு. அப்படியே சாஞ்சுக்கிட்டே என்னன்னு சொல்லுங்க பாரதி. ஒவ்வொரு நாளும் என் மனசுல நீங்க உயரத்துக்கு போயிட்டே இருக்கீங்க ஆதி. நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதையே நான் ஒரு பெரிய விஷயமா யோசிச்சிருக்கேன். எனக்கு மட்டும் இல்ல, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் உண்மையா இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க ஆதி. இந்த நிமிஷம் நான் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியா ஃபீல் பண்றேன்னு தெரியுமா? எப்படி ஆதி, எப்படி ஒருத்தர் இவ்வளவு நல்லவரா இருக்க முடியும்? பாரதி, எப்பவுமே நல்லவங்களை சுற்றி வெறும் நல்லவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா என்னை சுற்றி நீங்கள் எல்லாரும் தான் இருக்கீங்க. அதுலேயும் நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உங்களை மாதிரி என் லைஃப்பில் நான் யாரையுமே பார்த்ததில்ல பாரதி. அதே மாதிரி தான் அவனும் கேஷவ். அவன்கிட்ட இருக்கிற அந்த நேர்மையான ஃப்ரெண்ட்ஷிப் நான் வேறு யாருக்கிட்டையும் ஃபீல் பண்ணதே இல்லை. ஸோ என்னை சுற்றி நீங்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறனால தான் நானும் இப்படி இருக்கேன். போதுமா? ஆதி, நீங்க இப்படி பேசுறது கூட எனக்கு புதுசாதான் இருக்கு. நாம சின்னதா யாருக்காவது ஒரு நல்லது பண்ணா கூட ஏதோ பெருசா நினைச்சு நமக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்குவோம். ஆனா உங்க மனசு யாருக்குமே வராது ஆதி. உங்க மனசுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என் வாழ்க்கையில நீங்க வந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. என்ன பாரதி இப்படிலாம் சொல்கிறீங்க? அப்படி பார்த்தா நீங்கள் கூட தான் என்னை நம்பி உங்கள் வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க. ஸோ நானும் கொடுத்து வச்சவன் தானே பாரதி? இல்ல ஆதி, நீங்க மாத்தி சொல்றீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி ஆதி உங்களால கேஷவுக்காக இப்படி யோசிக்க முடிஞ்சது? எப்போவுமே காதலுங்கிறது ரெண்டு மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த காசு, பணம், வசதி, அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து வர்றது லவ்வே கிடையாது பாரதி. ரெண்டு மனசும் இயல்பாகவே நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு ஃபீல் பண்ணணும் பாரதி. நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்த மாதிரி தான் கேஷவுக்கும் லதாவுக்கும் நடந்திருக்கு. பணத்தால் காதல் பிரியக்கூடாதுன்னு நினச்சேன். That's it. ஆதி, என்ன உங்களுக்கு இவ்ளோ பிடிக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? லவ்ல இதெல்லாம் யோசிக்க கூட முடியாது. இது அன்கண்டிஷனல் லவ் பாரதி. எதையும் எதிர்பார்க்காதது தான் உண்மையான காதல். நட்பும் அதே மாதிரி தான். லவ்ல நாம ரெண்டு பேருமே ஒன்று தான். நல்லது கெட்டதுன்னு எது பண்ணாலும் அதில் நாம ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருப்போம். புரிஞ்சுதா பாரதி? நீங்கள் இல்லைன்னா என் இதயம் துடிக்காதுங்க. அண்ட் உங்களுக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷனே அதுதான்.